India has defended and reacted in a responsible and measured fashion. Pakistan employed UCAV, drones, long-range weapons, loitering munitions and fighter aircrafts to target civilian areas and military infrastructure. Indian Armed Forces successfully neutralized these threats and majority of the vectors. However, limited damage was sustained to equipment and personnel at Indian Air Force stations. இந்தியாவில் வந்து பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அஸ்வின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தென் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இப்படி எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்திருக்கோம். இது உண்மையிலே சக்சஸ்ஃபுல். டர்க்கிலையும் சைனால இருந்து வாங்கின லோ காஸ்ட் ட்ரோன்ஸை வச்சு இந்தியாவுடைய சுப்பீரியர் மிலிட்டரி பவரை, அதாவது ஹை காஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதியா குறைக்கக்கூடிய வேலையில ஃபர்ஸ்ட் 3 நாட்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டது. இதுதான் நடந்தது. ஆக்சுவலா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கேபபிலிட்டிய இது வந்து குலைப்பதற்கான நடவடிக்கையில பாகிஸ்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த ட்ரோன்ஸை நம்ம எதிர்கொள்வது ட்ரோன்ஸை வைத்து எதிர்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நம்ம வந்து S-400 ஆகாஷ் மிசைல்ஸையும் வச்சு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. இருந்தாலும் நம்மகிட்ட எனஃப் ஸ்டாக் பைல்ஸ் இருக்கு. பாகிஸ்தானுடைய பேலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல் கேபபிலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணால் மட்டுமே பாகிஸ்தான் திரும்பி தாக்காத நிலை ஏற்படும். மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி 2 பெண் விங் கமாண்டர்ஸ் ரொம்ப தெளிவாக தினமும் சந்தித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன நடந்தது என்பதை தெளிவாக அவர்கள் விளக்குகிறார்கள். இதைத்தான் நம்ம நம்ப முடியுமே ஒழிய, மக்கள் நம்ப வேண்டுமே ஒழிய, பாகிஸ்தான் கராச்சியில் மக்கள் தெரித்து ஓடினார்கள், ராவல்பிண்டி அழிந்தது, கராச்சி போர்ட் முற்றிலுமாக உடைத்து நொறுக்கப்பட்டது, மக்கள் சிதறுகிறார்கள், எம்பிக்கள் கதறுகிறார்கள், இப்படிலாம் வந்து ஒட்டுமொத்தமாக போட்டு மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வை இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்திய ஊடகங்கள் செயல்படக்கூடாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள், பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி துறையின் முன்னாள் விஞ்ஞானி அவர்கள், அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர்கள் கூட நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்றது இன்னும் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து ராணுவத்தையோ அல்லது பொதுமக்களையோ குறிவைக்கல, தீவிரவாதிகளுடைய இலக்குகளை மட்டும் குறி வச்சிருக்கிறோம் அப்படித்தான் சொல்லி அந்த தாக்குதல் நடந்தது. அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அதன் பிறகு எந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்பதை மட்டும் சொல்லியிருக்கிறாங்களே தவிர என்ன டார்கெட் அப்படின்றத சொல்லல. ஆனா பல ஊடகங்கள்ல செய்திகள் வருவது வந்து கராச்சியை தாக்கி விட்டார்கள், லாகூரில் குண்டு வெடிக்கிறது அப்படின்றாங்க, போர்க்கப்பல்களை வந்து இறக்கி விட்டாச்சு, அரபிக்கடலில் இருந்து கராச்சியை நோக்கி பயணிக்கிறது இந்திய போர்க்கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல பதட்டம் வருது. பாகிஸ்தானுக்கு வந்து IMF இன்னைக்கு வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 8542 கோடி ரூபாய் கடன் வழங்கியிருக்குது. அதுக்கு இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி அந்த கடன் வழங்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. போர் இன்னும் தீவிரம் அடைகிறதோ என்ற அச்சம் உருவாகுது. எப்படி பார்க்கணும்? போர் என்ற அச்சம் வந்து அனைவரது மனதிலும் இருக்கிறது. போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது அனைத்து மக்களது விருப்பமாகவும் இருக்கிறது. பட் இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான இந்த தாக்குதல் நம்ம ஆரம்பிச்ச தாக்குதல் அல்ல, இந்தியா ஆரம்பிச்ச தாக்குதல் அல்ல. இது வந்து பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவின் மேல தீவிரவாத தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. காஷ்மீர்ல ஏற்பட்ட அந்த பஹல்காம்ல ஏற்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலின் விளைவாக 26 பேரது இன்னுயிரை ஈந்தார்கள். அதன் காரணமாக ஆபரேஷன் சந்தூர் என்ற இந்த ஆபரேஷனை ஆரம்பித்து 9 பாகிஸ்தானுடைய தீவிரவாத களமாக செயல்பட்டு வந்த 9 இடங்களை நோக்கி ரஃபேல் விமானத்தை வைத்தும் ஸ்கால்ப் ஏவுகணைகளை வைத்தும் தாக்குதல் நடத்தி இப்படிப்பட்ட 9 தீவிரவாத தளங்களை வந்து அளித்தது இந்தியா. இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த தீவிரவாத செயல்களை என்றைக்குமே எந்த நாடுகளும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒவ்வொரு நாடும் தீவிரவாதத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது. எனவே இந்த தீவிரவாதிகளை பிடித்து, இந்த 6 பேர்களை பிடித்து சர்வதேச சமூகத்தின் முன்பாக நிறுத்தி இதற்கு காரணம் பாகிஸ்தான் தான் என்ற நிலையை இந்தியா
செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நமது தாக்குதல் என்பது ஒரு மெஷர்டு, ஃபோக்கஸ்ட் அண்ட் நான் எஸ்கலேட்டரி என்றுதான் இந்திய ராணுவமும் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரியும் சொன்னாங்க. அதுல இந்தி கூட பிசகாமல் இந்திய ராணுவம் செயல்பட்டு தீவிரவாதிகளை மட்டும் தாக்குதல் நடத்தியது. இதற்கு எதிர்த்தாக்குதலாக பாகிஸ்தான் நம்மளுக்கு தெரியும், கடந்த 3-4 நாட்களாக தொடர்ந்து ட்ரோன்களை வைத்து கிட்டத்தட்ட 50 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று இந்தியா சைட்ல சொன்னாலும், கிட்டத்தட்ட அவர்கள் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வைத்து ஸ்வாம் ட்ரோன்ஸை, அதாவது கூட்டமாக தாக்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸ்களை வைத்து இந்திய நகரங்கள் மீது 15 நகரங்கள் மீது இந்த தாக்குதலை அவர்கள் ஏவி விட்டார்கள். இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக அதை S-400 வகையை சேர்ந்த மிசைல்ஸை வைத்து இந்த ட்ரோன்ஸ்களை எல்லாம் அழித்ததை நாம் அனைவரும் பார்த்தோம். இதுல ஆகாஷ் மிசைல்ஸும் ஈடுபடுத்தப்பட்டது. இதுல நம்ம இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொன்னால் ரடார் சிஸ்டம், மிசைல் சிஸ்டம், அப்புறம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்ப இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இந்தியாவில் பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அஸ்வின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தென் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இப்படி எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இதுல S-400 இம்போர்ட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்திருக்கோம். இது உண்மையிலே சக்சஸ்ஃபுல். இதை சிறப்பாக வெற்றிகரமாக செயல்படுத்திய ராணுவத்தினருக்கு பாராட்டுக்கள். ஏர்ஃபோர்ஸ், ராணுவம் அண்ட் நேவி இந்த 3 பிரிவினரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு பாராட்டுக்கள். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இப்ப பாகிஸ்தான் புதுசா ஒரு மிஷனை லான்ச் பண்றாங்க. அந்த மிஷன் லான்ச் பண்றதுபடி என்னன்னா, அவங்களுடைய நியூக்ளியர் கமிட்டி, NACன்னு ஒரு கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டி டிசைட் பண்ணி இன்றைக்கு கமிட்டி கூடி அவர்களுக்கு ஒரு மிசைல ஒரு ஆப்ரேஷனை தேர் லான்ச்சிங். அப்ப அந்த ஆப்ரேஷன் மூலமா என்ன அப்படின்னா, அந்த ஆப்ரேஷன் மூலமாக இந்தியாவுடைய மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் அண்ட் சிவிலியன் டார்கெட்ல அவர்கள் பேலஸ்டிக் மிசைல்ஸையும் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸையும் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஆப்ரேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஆப்ரேஷன் மூலமா வரக்கூடிய எதிர்விளைவுகளை இனிமேல் நாம் எதிர்நோக்க வேண்டும். இதுவரைக்கும் நடந்தது ட்ரோன்ஸ் அட்டாக்கு, இனிமேல் வரக்கூடியது மிசைல் அட்டாக். அப்ப இந்த மிசைல் அட்டாக்க நம்ம எதிர்நோக்க வேண்டிய இன்றைக்கு சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு இந்தியாவில். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. மிசைல் அட்டாக்னு வரும்போது அதை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்தியா கிட்ட இருக்குது. நம்ம வான் பாதுகாப்பு எல்லாம் ரொம்ப பலமா வச்சிருக்கிறோம். பாகிஸ்தானை எதிர்கொண்டுருவோம். இழப்புகள் இல்லாமல், அதிகபட்சம் இழப்புகள் இல்லாமல் அதை சமாளிக்கிற திறமை இந்தியாவுக்கு இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அதை தாண்டி பாதிப்புகள் வரும் என்பது போல கள யதார்த்தங்களும் சொல்லுது. பள்ளிகள் விடுமுறை, கல்லூரிகள் விடுமுறை, அரசு ஊழியர்கள் எல்லாம் வேலைக்கு வரணும்னு சொல்றாங்க. எல்லைப்புற மாநிலங்கள்ல எல்லாமே கொஞ்சம் மின்சாரங்கள்லாம் இரவு நேரங்களில் தடை செய்யப்படுகிறது. பாதுகாப்புன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த நடவடிக்கைகள் ஒரு பீதியையும் உருவாக்குது. எப்படி புரிஞ்சுக்க? பாகிஸ்தான் ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அழிக்கணும், ஒழிக்கணும். இதுதான் அவங்களுடைய. அப்பதான் இந்தியாவின் மேல பேலஸ்டிக் மிசைல்ஸை ஏவ முடியும், நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ஏவ முடியும். அப்ப அதை எப்படி ஒழிப்பது, எப்படி அழித்து ஒழிப்பது என்று அவங்க அதான் மிசைல் எக்ஸாஸ்ஷன் டாக்டிக்ஸ். இது எப்படின்னா, இது டிசப்ஷன் டாக்டிக்ஸ் பேர், இதுக்கு பேர். அப்ப டிசப்ஷன் டாக்டிக்ஸை அவன் யூஸ் பண்றான். எப்படி யூஸ் பண்றான்? அதாவது பாகிஸ்தான் லோ காஸ்ட், அதாவது லோ காஸ்ட் ட்ரோன்ஸ், பிரைமரிலி டர்க்கிலையும் சைனால இருந்து வாங்கின லோ காஸ்ட் ட்ரோன்ஸை வச்சு இந்தியாவுடைய சுப்பீரியர் மிலிட்டரி பவரை, அதாவது ஹை காஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதியா குறைக்கக்கூடிய வேலையில ஃபர்ஸ்ட் 3 நாட்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டது. இதுதான் நடந்தது ஆக்சுவலா கிரவுண்ட் லெவல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஒரு ட்ரோனுக்கும் 2 கோடியிலிருந்து 25 கோடி அளவுள்ள S-400 மிசைல்ஸுக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம கிட்ட இந்தியாவுடைய லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுபடி
இந்தியாவுக்கு வந்து S-400 ஒரு குவாட்ரன் இருக்கு. 5 குவாட்ரன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஈச் குவாட்ரன் வந்து 2 பேட்டரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ஒரு பேட்டரி. ஈச் பேட்டரி இன்க்ளூட் 6 லான்ச்சர்ஸ். 6 லான்ச்சர் இருக்கும். மொத்தம் 12 லான்ச்சர்ஸ் பெர் ஸ்குவாட்ரன் இருக்கு. அப்ப ஒரு ஸ்குவாட்ரனுக்கு 12 லான்ச்சர். அப்ப என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஸ்குவாட்ரன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுல 3 தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு, 2 இன்னும் வரல, இன்னும் வரணும். இதுல வந்து மிசைல் டைப் 4 டைப்பான மிசைல் இதுல எம்ப்ளாய் பண்ணுவோம். இதுல வந்து அப் டு 120 கிலோமீட்டருக்கு ஒரு டைப் ஆஃப் மிசைல், அப் டு 200 கிலோமீட்டருக்கு சென்று தாக்குவதற்கு, சென்று எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு டைப் ஆஃப் மிசைல், அப் டு 240 கிலோமீட்டர் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு டைப் ஆஃப் மிசைல், அப் டு 380 கிலோமீட்டர்ஸ் சென்று தாக்குதல் நடத்துவதற்கு இன்னொரு டைப் ஆஃப் மிசைல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்குவாட்ரன் வந்து 2025 நம்மளுக்கு வந்துருச்சு. இது வந்து S-400 ஸ்குவாட்ரன். அடுத்து நீங்க இந்தியன் நம்ம ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், இது வந்து அப்துல் கலாம் காலத்துல உருவாக்கப்பட்டது. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 15 ஸ்குவாட்ரன் இன் சர்வீஸ்ல இருக்கு. ஒவ்வொன்றும் 8 லான்ச்சர் இருக்கு. டோட்டலி 320 லான்ச்சர்ஸ் இருக்கு. இந்தியன் ஆர்மி வந்து 2 ரெஜிமெண்ட் ஆபரேஷன்ல வச்சிருக்காங்க. 24 லான்ச்சரோட 48 லான்ச்சர் நம்மகிட்ட இருக்கு. அதனுடைய வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகாஷ் MK1 40 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஆகாஷ் பிரைம் என்ஹான்ஸ் அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி, அது ஆகாஷ் NG இன்னும் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது 70 இருந்து 80 கிலோமீட்டர் தாக்கும். பிருத்திவி அதுக்கு அடுத்த லெவல் வந்து பிருத்திவி ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். பிருத்திவி 1, பிருத்திவி 2, பிருத்திவி 3. பிருத்திவி 1 150 கிலோமீட்டர், பிருத்திவி 2 250 இருந்து 350 கிலோமீட்டர், பிருத்திவி 3 350 இருந்து 250 கிலோமீட்டர். இது வந்து கிட்டத்தட்ட 30 மிசைல் வந்து சர்வீஸ்ல இருக்கு. 2017 இருந்து மேபி இப்ப கூட இருக்கலாம், ஒரு 50 மிசைல் இருக்கலாம் பிருத்திவி மிசைல் நம்மகிட்ட. அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஸ்வின் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் AAD ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம். இது வந்து ஹிட் டு கில் இன்டர்செப்டர்னு பேரு. டு நியூட்ரலைஸ் எனி இன்கமிங் பேலிஸ்டிக் மிசைல் டூரிங் த டெர்மினல் ஃபேஸ். கடைசி கட்டத்துல பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அணு ஆயுதத்தோட வந்துச்சு அப்படின்னா அதை ஹிட் பண்ணி காலி பண்ணிடும். இப்படிப்பட்ட வந்து நம்மகிட்ட இந்தியாட்ட இருக்கு. இது எவ்வளவுன்றது நம்மளுக்கு தெரியாது, வெளியே தெரியாது. அடுத்து இப்படிலாம் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் பைல் இருக்கு. அப்ப ஆகாஷ் டு ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கேபபிலிட்டிய இது வந்து குலைப்பதற்கான நடவடிக்கையில பாகிஸ்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா S-400 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 குவாட்ரன் கிட்டத்தட்ட 35,000 கோடி செலவுல வாங்கப்பட்டது. அப்ப 3 குவாட்ரன் டெலிவரி ஆயிருக்கு, 2 குவாட்ரன் வரல. இதுல நம்மகிட்ட எத்தனை அப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து ஒரு குவாட்ரனுக்கு 160 இருந்து 200 மிசைல்ஸ் பெர் குவாட்ரன். இப்ப நம்மகிட்ட வந்து 1000 மிசைல்ஸ் இருக்கணும் 5 குவாட்ரன்ல. 2 குவாட்ரன் டெலிவரி ஆகல, 3 தான் டெலிவரி ஆயிருக்கு. 600 S-400 இருக்கு. இப்ப வெறும் 2 லட்சம் ரூபாய் செலவுல வரக்கூடிய குவாட் காப்டரை வச்சுக்கிட்டு ட்ரோனை வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எத்தனை S-400 நம்ம இழந்திருக்கோம்னு இப்ப தெரியாது. இருக்குது 600 S-400. எத்தனை S-400 நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது, ஆர்மிக்கு தான் தெரியும், ஏர்ஃபோர்ஸ்க்கு தெரியும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இது வந்து கிட்டத்தட்ட 5 செக்டார்ல வந்து அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. எல்லா செக்டாரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல, அப்புறம் வெஸ்டர்ன் செக்டார்ல இன்னும் 2 குவார்டர் வந்து எங்க வச்சிருக்காங்கன்னு இனிமேல் அது வந்த பிறகுதான் தெரியும். நம்மகிட்ட வந்து அடுத்து என்ன இருக்கு? சாம் ஆகாஷ் டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஆகாஷ் சாம். இது வந்து 25 இருந்து 30 கிலோமீட்டர் போகும். இது வந்து என்னுடைய காஸ்ட், ஒரு மிசைல் காஸ்ட் வந்து 3 to 4 கோடி ரூபாய். நேத்து ஏவுனது எல்லாமே ஆகாஷ் மிசைல்ஸ். முதல்ல ஏவுனது எல்லாம் S-400. சரிங்களா? எதை நோக்கி ஏவிருக்கோம்? எத்தனை ட்ரோன்ஸ் அடிச்சிருக்கோம்? 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள டர்க்கி ட்ரோன்ஸையும் சைனா ட்ரோன்ஸையும் ஒண்ணுமே பேரோட இல்லாம மேக்சிமம் 10 kg பேரோட வந்த, இந்தியாவில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாத, சில இடங்கள்ல விழுந்துச்சு, சில இடங்கள்ல மக்களை பாதிச்சது இந்த ட்ரோன்ஸ். இதை அழிப்பதற்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம்? ஆகாஷ்ல எத்தனை இருக்கணும்னு தெரியாது. நம்ம ஆகாஷ் மட்டும் கிட்டத்தட்ட 2000 இருந்து 2500 ஆகாஷ் மிசைல் வந்து இருக்கு நம்மகிட்ட. இதுல எத்தனை ஆகாஷ் மிசைல நம்ம வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் 2 ரெஜிமெண்ட் 122 125 இருந்து ஒரு ஸ்குவாட்ரனுக்கு வந்து 150 மிசைல்ஸ் இருக்கும்.
சரிங்களா. கிட்டத்தட்ட 2500 ஆகாஷ் மிசைல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ 25-30 கிலோமீட்டருக்கு தாக்கும். அடுத்து நம்மகிட்ட இருக்குது என்னது, அஸ்வின் இன்டர்செப்டர் மிசைல். இது வந்து பார்ட் ஆஃப் த பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். இது வந்து அப்ப இது வந்து அட்மாஸ்பேரிக் இன்டர்செப்டர்னு பேருது. டிஆர்டிஓ ஃபேஸ் 1ல தயாரிக்கப்பட்டது. அப்துல் கலாம் அவருடைய இனிஷியேட்டிவ்ல தயாரிக்கப்பட்டது. 30-100 கிலோமீட்டர். சரிங்களா. இது வந்து லோயர், அதாவது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து கண்டமிட்டு கண்டம் வாய்ந்தாக்கூடிய ஏவுகணைகள் வந்து நம்ம டார்கெட் இங்க இருக்கு, இதை தாக்க வருதுன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே அதை அடிச்சு காலி பண்ணிடும். 10-15 கோடி ஒரு மிசைல். ஒரு மிசைல் வந்து 10-15 கோடி. நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அரௌண்ட் 100 யூனிட் இருக்கும். 100 இருக்கும். அதுல பிருத்திவி மிசைல் அது எடுத்துங்க. பிருத்திவி 1 எவ்வளவு இருக்கும்? அது பிருத்திவி 1 ஆல்ரெடி நம்ம வந்து ரிட்டையர் ஆயிடுச்சு. அது 4 கோடி 6 கோடி. பிருத்திவி 2 இப்ப சர்வீஸ்ல இருக்கு. 150-200 யூனிட் இருக்கு. கிட்டத்தட்ட 250-350 கிலோமீட்டர் போய் தாக்கும். அது 5-8 கோடி. இது பிருத்திவி 3 350-600 கிலோமீட்டர் போய் தாக்கும். இதனுடைய 1 டன் பேலோட எடுத்துட்டு போய் குண்டு எடுத்துட்டு போய் போடும். 8-12 கோடி. சரிங்களா. இது எல்லாமே நம்மகிட்ட ஆகாஷ், அஸ்வின், பிருத்திவி இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இதை தாண்டி நம்மகிட்ட இருக்குது வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ஸ்டாக் பைல்ஸ். அதாவது அக்னி 1 to 5. அக்னி 1 200 கிலோமீட்டர்ல இருந்து அக்னி 5 5000 கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டி தாக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 1000-1500 கிலோ பேலோட இது எடுத்துட்டு போகும். இது எடுத்துட்டு போய் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கன்வென்ஷனல் பேலோட நியூக்ளியர் ரெண்டுமே எடுத்துட்டு போகும். அக்னி 1 to 5ல கன்வென்ஷனல் பேலோடு, இது இன்டர் ரீஜனல் இன்டர் கான்டினென்டல் பேலோடு இன்க்ளூடிங் நியூக்ளியர். இது வந்து நம்மகிட்ட இருக்குது 150 அக்னி இருக்கு. அக்னி 1 to 5 150 மிசைல்ஸ் இருக்கு. பிருத்திவி 2 கிட்டத்தட்ட 200 மிசைல்ஸ் இருக்கு. ஷௌர்யா அப்படின்னு பேரு. அது வந்து ஹைப்பர்சானிக் கேப்பபிலிட்டி உள்ளது. 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அக்னி 5 வந்து 5000 கிலோமீட்டர் தாண்டி போகும். 8000 வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்க. பிரகார் 150 கிலோமீட்டர் போகும். இது எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கெப்பாசிட்டி இந்தியாவுக்கு 400-500 இருக்கு. குரூஸ் மிசைல்ஸ் எடுத்தீங்கன்னா நம்மகிட்ட பிரம்மோஸ் குரூஸ் மிசைல் இருக்கு. பிரம்மோஸ் NG இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 300-800 கிலோமீட்டர் போகக்கூடிய கேப்பபிலிட்டி பிரம்மோஸ் மிசைல்ஸ் உண்டு. இட்ஸ் கன்வென்ஷனல் 500 kg பேரோட எடுத்துட்டு போகும். கிட்டத்தட்ட நம்ம 1000 வேரியன்ட்ஸ் இருக்கு. எல்லா வேரியன்ட்ஸ் தான் 1000 மிசைல்ஸ் இருக்கு. பிரம்மோஸ் என்ஜின் எடுத்துட்டீங்கன்னா இந்த அண்டர் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. இதெல்லாம் வந்து மொத்தமா குரூஸ் மிசைல் நம்மகிட்ட 1000 இருக்கு. அப்ப பேலிஸ்டிக் மிசைல் 500 இருக்கு. குரூஸ் மிசைல்ஸ் 1000 இருக்கு. சூப்பர்சானிக் அண்ட் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் தான் இந்த பிரம்மோஸும் இந்த HSTDVன்னு பேரு, ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் பேரு. அது இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. சரி, பாகிஸ்தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து HF-1 and 2 இதனுடைய ரேஞ்ச் 70-300 கிலோமீட்டர். ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் கிட்டத்தட்ட 100 வச்சிருக்கான். அடுத்து வந்து கஸ்னாவி HART-F-3 அது வந்து 320 கிலோமீட்டர் போகும். இது நியூக்ளியர் வார்ஹெட் வித் 70 வச்சிருக்காங்க மிசைல். அப்புறம் சாஹின் 1, 2, 3 இந்த 3 இது மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். நியூக்ளியர் கேப்பபிலிட்டி 90 வச்சிருக்காங்க கம்பைண்டா. அடுத்து அபாபில் இது வந்து 2200 கிலோமீட்டர் போகும். இது வந்து இது நியூக்ளியர் கேப்பபிள். இது வந்து 1-2 டெஸ்ட் யூனிட் தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பேலிஸ்டிக் மிசைல் பாகிஸ்தான் வச்சிருக்கிறது 250, இந்தியா வச்சிருக்கிறது 500. குரூஸ் மிசைல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா பாபர் H-7 100 குரூஸ் மிசைல் இருக்கு பாகிஸ்தான். பாபர் 3 SL குரூஸ் மிசைல் இது லிமிட்டடா தான் இருக்கு. ஏர்லி ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் 450 கிலோமீட்டர் போகும். அடுத்து வந்து ராடு ALCMனு பேர், அதுக்கு 350 கிலோமீட்டர். நான் 20-40 வச்சிருக்கேன். அப்ப டோட்டலா குரூஸ் மிசைல் 150 இருக்கு. இந்தியாட்ட இருக்கக்கூடிய குரூஸ் மிசைல் வந்து 1000 இருக்கு. அப்ப இத்தனை கேப்பபிலிட்டி இருக்கு. அப்ப பாகிஸ்தான்ல வந்து ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்ப வந்து இருக்கு. என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்த்தோம். நம்மகிட்ட இந்தியாட்ட என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம். இந்தியா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிருத்திவி, அஸ்வின், ஆகாஷ் அண்ட் S-400. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து LY-80 HQ-16 பேர். அது அதான் லாகூர்ல இருந்தது. அதைத்தான் வந்து நம்ம சைனா மேடது. 40-70 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அது வந்து ரடார் சிஸ்டம். அது அடுத்து ஸ்படா 2000 ஷார்ட் டு மீடியம் ரேஞ்சு 20 கிலோமீட்டர் ரேஞ்சு இட்டாலியில இருந்து வாங்கினது பாகிஸ்தான். அடுத்து வந்து குரோட்டைல் இது வந்து ஸ்கோரால் அதாவது 15 கிலோமீட்டர் வரைக்கும் பிரான்ஸ்ல இருந்து வாங்கினது. அடுத்து FN-6
QW சீரிஸ் மேன் பேட்டன் பேர், அதுக்கு மேன் போர்ட்டபிள் சாம். அது சைனாட்ட இருந்து வாங்கினது 5 to 6 கிலோமீட்டர் இன்ஃபென்ட்ரி லெவல் ஏர் டிஃபென்ஸ்க்காக. அடுத்து KS-1A ட்ரையல் ஸ்டேஜ்ல இருக்கு. ரேடார் சிஸ்டம் 300 to 500 கிலோமீட்டர் சைனா ஸ்வீடன் சேர்ந்து சப்போர்ட் பண்ணது. இதுதான் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ பாகிஸ்தான் நம்மள மாதிரி இந்தியாட்ட இருக்க மாதிரி லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஆகாஷ் பேரக் 8 அப்துல் கலாம் உருவாக்கின ஆகாஷ் 8 பேரக் 8 S4 ரஷ்யா மேடான S-400 பாகிஸ்தான் கிடையாது. லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. அவங்க மெயினா போக்கஸ் மொபைல் ஷார்ட் டு மீடியம் ரேஞ்ச் பிளாட்ஃபார்ம் தான் சைனாட்ட இருந்து யூரோப்ல இருந்து வாங்கி வச்சிருக்காங்க. இது அவங்க மெயினா நம்புறது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸையும் குரூஸ் மிசைல் தான் நம்பியிருக்காங்க இந்தியாவுடைய எதிர்த்து போரிடுவதற்கு. இதுதான் இன்னைக்கு லெவல். அப்ப அவங்களுடைய டாக்டிக்ஸ்க்கு என்ன அப்படின்னா டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இந்த 3 நாளா பண்ணியிருக்காங்க. இந்த டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவை ஸ்வான் ட்ரோன்ஸை, அதாவது லோ காஸ்ட் ஸ்வான் ட்ரோன்ஸை ஏவி இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை பாதியா குறைப்பது என்பது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்ப இந்த 3 நாட்களும் அவர்கள் இதை குறைச்சு இந்தியாவுடைய கேப்பபிலிட்டியை குறைச்சு இந்த எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் வரக்கூடிய ஏவுகணைகளை விண்ணிலே தாக்கலிக்கூடிய வல்லமை பெற்ற கேப்பபிலிட்டியை குறைச்சு நாளைக்கு இன்னும் வரப்போற காலகட்டங்களில் போர் தீவிரமாக மூண்டால் இந்தியாவின் மீது பேலிஸ்டிக் மிசைலையும் குரூஸ் மிசைலையும் நியூக்ளியர் வார்ஹெட்டை வைத்து ஏவுவதற்கு எப்படி ஈரான் 400 மிசைல்ஸை இஸ்ரேல் மீது ஏவியதோ அதே போல இந்தியாவின் மீது ஏவுவதற்கு இவர்கள் செய்யக்கூடிய விதம் பாகிஸ்தான் செய்யுமோ என்ற பயம் இருக்கிறது. அந்த பயம் இது பயம் அல்ல. நம்ம நோ ஃபர்ஸ்ட் யூஸ். பட் பாகிஸ்தானுக்கு எந்த நியூக்ளியர் டாக்டரும் கிடையாது. அவர்கள் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க டைரக்டா நியூக்ளியர் வெப்பனை அனுப்புவாங்க. ஆனால் அனுப்பினால் இன்றைக்கு இந்த ட்ரோன்ஸை நம்ம எதிர்கொள்வது ட்ரோன்ஸை வைத்து எதிர்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நம்ம S-400 ஆகாஷ் மிசைல்ஸையும் வச்சு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. இருந்தாலும் நம்மகிட்ட எனஃப் ஸ்டாக் பைல்ஸ் இருக்கு. கண்டிப்பாக பாகிஸ்தான் ஏவக்கூடிய அந்த ஏவுகணைகளை தாக்கி இந்தியாவை காக்கக்கூடிய வலிமை இந்தியாவுக்கு என்றும் உண்டு. ஆனால் என்ன செய்ய வேண்டும் இந்தியா என்று கேட்டால் இன்றைக்கு போர் என்று வந்துவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. இதை தவிர்க்க முடியாது என்ற நிலை. டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் ஆனாதான், ராஜதந்திர நடவடிக்கை ஃபெயிலியர் ஆனாதான், ஒரு நாட்டினுடைய தலைவர்கள் எடுக்கக்கூடிய ராஜதந்திர நடவடிக்கை ஃபெயிலியர் ஆனால் இந்த போர் தவிர்க்க முடியாதாக ஆகிவிடும். அப்படி ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த நாடுகளின் விருப்பம். எந்த நாடு போரை விரும்பவில்லை. போரால் ஏற்பட்ட சீரழிவுகளை பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. போரால் ஏற்பட்ட சீரழிவுகளை ரஷ்யாவும் உக்ரைனும் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் இந்திய மக்களுக்கு பாகிஸ்தான் மக்களுக்கும் நேரக்கூடாது என்பதுதான் அனைவரது பொதுவான விருப்பமாகும். எனவே இதை தவிர்க்க வேண்டும். இதை தவிர்க்க தவறினால் 1 மணி நேரத்துல முடிப்போம், ஒரு நாள்ல முடிப்போம் என்று சொன்னதெல்லாம் நீங்க இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சு பாகிஸ்தானுடைய பேலிஸ்டிக் அண்ட் குரூஸ் மிசைல் கேப்பபிலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணால் மட்டுமே பாகிஸ்தான் திரும்பி தாக்காத நிலை ஏற்படும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. கள நிலவரம் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு. இன்னொன்னு எனக்கு முக்கியமான கேள்வியா இருந்தது, ஊடகங்கள் பண்ணக்கூடிய போர். ஊடகங்களும் போர்ல இறங்கிட்டோம் அப்படின்னு தோணுது. இவங்களும் நேரடியா இவங்க சொல்றத பார்த்தா பாகிஸ்தான் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு, இது புதுசா இன்னொரு பாகிஸ்தான் உருவாக்கி இன்னொரு அடுத்த தாக்குதல் தொடங்க போறாங்கிற அளவுக்கு இவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்களோன்னு தோணுது. பாகிஸ்தான் சிதைந்து விட்டது, அழிந்து விட்டது, லாகூர் முடிஞ்சிருச்சு, இப்படியான ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இதை மக்கள் பார்ப்பதும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு போர் வெறி என்பது இங்க சவுத்துல தானா இல்ல நார்த்லயான்னு எனக்கு தெரியல, நம்மளை சுத்தி நம்ம பார்க்கும்போது போரை ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது. ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எதிர்பார்க்கறது போல அவங்க ஆர்வமா எதிர்பார்க்கறாங்க. இந்த போர் வெறியை தேசபக்தின்னு பாத்துக்கிறதா அல்லது இது ஒரு புரிதலற்ற ஒரு ஒன்னா பார்க்கிறதா? தேசத்தின் மீது பக்தி கொண்ட எந்த இந்திய குடிமகனும் போரை விரும்ப மாட்டான். நீங்க போர் நடக்கக்கூடிய உக்ரைன்ல வாழ்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். போர் நடக்கக்கூடிய ரஷ்யாவில் வாழ்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். போரால் 75,000 ராணுவ வீரர்களை இழந்தது பஞ்சாப். 75,000 பேர் இன்றைக்கு போரினால் விதவைகளாக ஆக்கப்பட்டவர்கள் பஞ்சாபை சேர்ந்த மாவீரர்கள். அதே போல தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 50,000 பேர் விதவைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருந்து இந்திய ராணுவத்தில் சேர்ந்து
போரினால் ஏற்பட்ட பாதிப்புகள், போரினால் வீரமரணம் அடைந்தவர்கள் 50,000 பேர். குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,000 பேர். இதுதான் இது. இப்படி ஒவ்வொரு மாநிலமும் அதிகமான பங்குகளை வைத்து, கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா 69,000 பேர் விதவைகள். அப்படி இப்படி ஒவ்வொரு மாநிலமும் தனக்குரிய பங்கை வகித்து தங்கள் போரினால் இந்த ராணுவ வீரர்களை, அவர்களது வீர தீர சாகசங்களை, நாட்டை காக்கக்கூடிய பணியிலே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இழப்பை வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் உட்கார்ந்து எழுதக்கூடிய இந்த தேசபக்தர்கள், போலி தேசபக்தர்கள், சூடோ நேஷனலிஸ்ட் இவர்கள் எழுதி கொண்டே செல்வார்கள். இவர்கள் பொய்யுரையை பரப்பிக் கொண்டே இருப்பார்கள். இந்திய அரசு, இந்திய ராணுவம், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய செக்ரட்டரி, 2 பெண் விங் கமாண்டர்ஸ் ரொம்ப தெளிவாக தினமும் சந்தித்து, பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன நடந்தது என்பதை தெளிவாக அவர்கள் விளக்குகிறார்கள். இதைத்தான் நம்ம நம்ப முடியுமே ஒழிய, மக்கள் நம்ப வேண்டுமே ஒழிய, இந்த வட இந்திய ஊடகங்கள், ஆங்கில மற்றும் இந்தி ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் அழிந்து விட்டது, பாகிஸ்தான் கராச்சியில் மக்கள் தெரித்து ஓடினார்கள், ராவல்பிண்டி அழிந்தது, கராச்சி போர்ட் முற்றிலுமாக உடைத்து நொறுக்கப்பட்டது, மக்கள் சிதறுகிறார்கள், எம்பிக்கள் கதறுகிறார்கள், இப்படிலாம் ஒட்டுமொத்தமாக போட்டு மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வை இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வெறுப்புணர்வை விதைப்பதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. உங்களை 3 நாளா டிசெப்டிவ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி உங்கள்ட்ட இருந்து 50% ஏர் டிஃபென்ஸ் கேபபிலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு பாகிஸ்தான், ஒரு 2 லட்சம் ரூபாய் ட்ரோனை வச்சு. அப்ப நீங்க வட இந்திய மீடியாக்கள், இந்த தமிழ்நாட்டில் சில மீடியாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பொய் செய்திகளை பரப்பிக்கொண்டு, இவர்களை சில முன்னாள் ராணுவ வீரர்களும் இதில் சேர்ந்து கொண்டு, கிட்டத்தட்ட as of now கண்டிப்பா ராணுவம் பண்ணக்கூடிய அனைத்துமே வீர தீர சாகசங்கள் தான். அவர்கள் உயிரை பணயம் வைத்து பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்பாக இந்தியா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது விஞ்ஞானிகள் உருவாக்கி வைத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சயின்டிஸ்ட் உருவாக்கி வைத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது என்ஜினியர்ஸ் உருவாக்கி வைத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், DRDO என்ஜினியர்ஸ் உருவாக்கி வைத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிருத்திவி, ஆகாஷ், அஸ்வின், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல்ஸ், DRDO மிசைல்ஸ் உருவாக்கி வைத்தது, அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், பிரம்மோஸ், இத்தனையும் விஞ்ஞானிகள் உருவாக்கி வைத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். எதற்காக? மேக்சிமம் டேமேஜ் குறைக்கணும், அதாவது சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் உயிரிழப்பை தடுக்கணும், குறைக்கணும். இந்த வார எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேராக இல்ல வெப்பன்ஸ் வார்ஃபேராக வைத்து இந்த போரை குறைக்கணும் என்பதற்காக தான் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஆனா அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்றவங்க, அதை பயன்படுத்தக்கூடிய ராணுவ வீரர்கள், அதை பயன்படுத்தக்கூடிய ராணுவம் ஃப்ரீ ஹேண்டா கொடுத்தா கண்டிப்பாக அவர்கள் எதை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், எந்த ட்ரோன்ஸை, ஸ்வான் ட்ரோன்ஸை எப்போ பயன்படுத்தணும், எப்ப மிசைல்ஸை யூஸ் பண்ணணும், எப்ப ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், எப்ப லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், எப்ப குயிக் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் யூஸ் பண்ணணும், எப்ப பேலஸ்டிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணணும், எதிரி நாட்டுடைய பலன் என்ன, அவர்களது ஸ்ட்ராட்டஜி என்ன என்பதை அறிந்து ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் சரியான வேலையை செய்து இந்தியாவை காப்பாற்றுவார்கள். இதுல எந்த விதமான சந்தேகமும் இடமில்லை. எத்தனையோ ராணுவ வீரர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, முன்னாள் ராணுவ வீரர்கள், உயிரை துச்சமாக வதித்து நாட்டுக்காக போராடிய ராணுவ வீரர்கள், அவர்களது பேட்டிகளை பார்க்கும்போது நம்மளுக்கே புல்லரிக்குது. ஆனா இந்த வலதுசாரி சேர்ந்த ராணுவ வீரர்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியை பார்த்தா ஒரு போர் உணர்வை தூண்டிவிடக்கூடிய நிலையில ஒரு தவறான தவறுகளை, பொய்யான தவறுகளை புனைந்து இவர்கள் கட்டுகிற பிம்பங்கள் எல்லாமே ஒரு ஒரு இமேஜினரி, இல்லூஷனரி வெறியை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறதே ஒழிய இது ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை MEA கொடுக்கக்கூடிய, இந்தியன் ஆர்மி கொடுக்கக்கூடிய ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பிரதிபலிப்பதாக இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்து கொண்டு போர் என்று வந்தால் 2 பக்கமும் மக்கள் பலியாவார்கள். தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேடி தேடி அழிக்க முடியும். நினைத்தால் இங்க இருந்து பிரம்மோஸ் 5000 கிலோமீட்டர் தாண்டி சென்று அக்னி 5 குறிப்பாக 500 கிலோகிராம் வெடிகுண்டை வைத்து ஒவ்வொரு தீவிரவாத முகாமையும், பாகிஸ்தான் இருக்கிற தீவிரவாத முகாமையும் ஒரே நேரத்தில் அழிக்க முடியும். பிரம்மோஸ் 1 மீட்டர் ரெசல்யூஷன்ல, 1 மீட்டர் பிரிசிஷன்ல பிரம்மோஸ் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தாண்டி சென்று அழிக்க முடியும். இத்தனையும் நம்மகிட்ட இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு.
எனவே இதை வந்து சரியாக பயன்படுத்தணும். பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்திய ஊடகங்கள் செயல்படக்கூடாது என்பதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய தகவல்களை மட்டுமே மக்கள் நம்ப வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய தரவுகளை மட்டுமே நம்ப வேண்டும். இந்த பொய்யான தகவல்களை பரப்பக்கூடிய நபர்களை மக்கள் அடையாளம் கண்டு ஒதுக்க வேண்டும். இப்போ சிந்து நதியை வந்து நாங்க அடைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மழை பெஞ்சிருச்சு, அதனால திறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை திறந்து விட்டதாகவும் தகவல் வருது. அதை ஒட்டித்தான் அதை ஒரு போர் அறிவிப்பாக பாகிஸ்தான் பார்த்தது. இப்போ அதுவும் நடந்துருச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம், அந்த வயர் இணையதளம் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 9 யூடியூப் சேனல்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர் காரணத்தை அல்லது சூழலை வைத்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா அல்லது அந்த ஊடகங்கள் வந்து தேச பாதுகாப்புக்கு விரோதமாக செயல்பட்டதுன்னு பார்ப்பதா? ஒரு தேச பாதுகாப்புக்கு விரோதமாக ஊடகம் எப்படி செயல்பட முடியும்? இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள், இன்றைக்கு வந்து இந்தி அண்டு ஆங்கில ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் இந்திய ராணுவங்களுடைய கேபபிலிட்டியை பத்தி தவறான தகவல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி என்கரேஜ் பண்ணப்படுறாங்க? அப்ப உண்மை நிலவே ஒரு ஜனநாயக நாட்டுல நீங்கள் எவ்வளவுதான் ஊடகத்தை இந்திய வயர் போன்ற வயர் பிரிண்ட் போன்ற ஊடகங்களை நீங்கள் அடக்கினால், பிபிசி, CNN, அல் ஜசீரா போன்ற நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து வரக்கூடிய தகவல்களை நீங்கள் அடக்க முடியுமா? எப்படி அடக்குவீங்க? மனோரமா நியூஸ் வந்து தெளிவா இன்ஃபர்மேஷன் உடனடியா போட்டுட்டு இருக்காங்களே மனோரமா நியூஸ். அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் ஊடகங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை அவ்வளவு போடுறாங்களே. அதோட அப்டேட்டை ஈவினிங் தான் இந்தியன் ஆர்மியே அப்டேட் பண்ணுது. அதை அப்டேட் பண்ணுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதை விடுத்து விட்டு இந்த இந்திய ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் சில தமிழ் ஊடகங்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை பகிர்ந்து மக்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வை விதைத்து ஒரு பகை உணர்வை மக்கள் மத்தியிலே பரப்புவது வந்து உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டுமே ஒழிய, உண்மையை சொல்லக்கூடிய ஊடகங்களை இந்த மாதிரி வந்து வயர் போன்ற ஊடகங்களை முடக்குவது என்பது இது வந்து எமர்ஜென்சி காலத்தை விட ஒரு கொடுமையான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக ஜனநாயகத்தினுடைய குரல் வலை மிதிக்கப்படக்கூடாது, ஒடுக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்து இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் மாற்று ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இன்றைக்கு வந்து 3 நாள் டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேபபிலிட்டியை குறைச்சிட்டாங்க என்பது ஒரு பார்வை. இந்த பார்வைக்கு வந்து ஆர்மிக்கு வேற பார்வை இருக்கலாம், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வேற பார்வை இருக்கலாம். ஆனா இந்த பார்வையே கூடாது என்பது தவறல்லவா? அப்ப இந்த பார்வையை வந்து உங்களுக்கு அது இன்புட்டாக இருக்குமே, இந்தியன் ஆர்மிக்கு அது இன்புட்டாக இருக்கும்ல. ஏன் வந்து இந்தியா வந்து ஸ்பான் ட்ரோன்ஸ் அதிகமாக வாங்கல? ஏன் இந்தியா வந்து இண்டிஜினியஸ் கேபபிலிட்டியை வளர்க்கல? இது ஏன் வந்து இந்தியா வெளிநாட்டை நம்பி ட்ரோன்ஸுக்கு வெளிநாட்டை நம்பி நிற்க வேண்டிய சூழல் இருக்கிறது? இன்றைக்கு தமிழகத்துல 2002 அப்துல் கலாம் எடுத்த முயற்சியின் விளைவாக அண்ணா யூனிவர்சிட்டி இந்த ட்ரோன் டெக்னாலஜில ஒரு ஒர்க் பண்ணி அதை தொடர்ந்து 2008 அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் போட்ட விதை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் ட்ரோனுடைய ஹப்பாக மாறி நிற்கிறது. ட்ரோன் டெக்னாலஜி இன்னைக்கு 25 கிலோ பேலோட எடுத்துட்டு வரக்கூடிய ட்ரோன்ஸ் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இல்ல. ஆனா இந்தியாவில தமிழ்நாட்டுல 50 கிலோ பேலோட எடுத்துட்டு 75 கிலோமீட்டர் இருந்து 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ட்ரோன்ஸ்களை அண்ணா யூனிவர்சிட்டி உருவாக்கி வைத்திருக்கிறது. ஏன் பயன்படுத்தி இருந்தா நம்ம வந்து ஆகாஷ் மிசைல் 2 கோடி 3 கோடி உள்ள ஆகாஷ் மிசைலை சேவ் பண்ணிருக்கலாமே. S-400 2 கோடியில இருந்து 25 கோடி உள்ள S-400 நம்ம சேவ் பண்ணிருக்கலாமே. அப்ப இந்த கேள்விகள் வரும் பொழுது இதெல்லாம் சரியா பயன்படுத்தி இருந்தால் ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி வரும்பொழுது ஜனநாயக முறைப்படி கேட்கக்கூடிய கேள்விகள் இந்திய ராணுவத்தை வலுப்படுத்தும். இது இந்திய ராணுவத்துக்கு எதிரான கேள்வி அல்ல. இது இந்திய ராணுவத்தை வலுப்படுத்தும், இந்தியாவை வலிமைப்படுத்தும், அடுத்து செய்யக்கூடிய செயல்களுக்கு இது உத்தரவாதமாக அமையும். இதை போய் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய வயர் போன்ற நாளிதழ்களை முடக்குவது என்பது ஜனநாயகத்திலே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம் இல்ல சர்வாதிகாரம் என்ற நிலையை தோற்றுவிக்கிறது என்றுதான் கொள்ள வேண்டும். நீங்க வேற ஒன்றும் இல்லை, நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வோலடைல் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. இது 2 பாயிண்ட் கூடுச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கும். இன்றைக்கு கடந்த 2-3 நாட்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் வோலடைல் இண்டெக்ஸ் வந்து 15 பாயிண்ட்ல இருந்து 23 வரைக்கும் போயிருச்சு, ஏறிடுச்சு.
கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் விழுகல. ஏன் விழுகல? ஏறுனா விழுகணும், இதான் வந்து ரியாலிட்டி. விழுகல அப்படின்னா யாரோ ஒரு பிசினஸ் மேக்னட்ஸ், குஜராத்தி பிசினஸ் மேக்னட்ஸ் இதை வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு தாங்கி பிடிக்க முடியும்? ஸ்டாக் மார்க்கெட் விழுதுன்னா என்ன அர்த்தம்? இந்தியா வந்து ஒரு பாதுகாப்பற்ற நாடு என்ற நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காக செய்யறாங்க. அதை பாராட்டலாம், ஓகே. ஆனால் ரியாலிட்டி என்ன? எவ்வளவு நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் நிற்கும்? அப்ப போர் என்று வந்து விட்டால் ஸ்டாக் மார்க்கெட் விழுகும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் வித்துட்டு ஸ்டாக்கை வித்துட்டு ஓடிடுவாங்க. அப்ப இந்தியாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், இந்தியாவுடைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், விலைவாசி ஏறும், ஆயில் பெட்ரோல் டீசல் விலை ஏறும். அப்ப அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள். இதனால்தான் போரல். இது இந்த மாதிரி பல்வேறு விளைவுகளை கிட்டத்தட்ட இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகக்கூடிய செலவுகள் $1 trillion மேல ஆகும். ஜிடிபி வந்து கன்வென்ஷனல் வார்ஃபேர் வந்தா 2 to 4% ஜிடிபி குறையும், ஜிடிபி குரோத். நியூக்ளியர் வார்ஃபேர் வந்தா 25-30% ஜிடிபி குரோத் லாஸ் ஆகும். இதே பாகிஸ்தானுக்கு டபுளா இருக்கும் இதனுடைய குரோத் ரேட்டு. அப்ப பொதுமக்கள் இந்த 2 நாட்டு மக்களும் இந்த போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக மோசமான விளைவுகளா இருக்கும். அதனால்தான் போர் வேண்டாம் என்று சொல்கிற மொழிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பயந்தல்ல. சரிங்களா? அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய இந்த போலி தேசபக்தர்கள் அவர்கள் தான் ஆன்டி நேஷனல்ஸ் ஒழிய உண்மையை விளக்கக்கூடிய பத்திரிகைகள், தி வயர் போன்ற பத்திரிகைகள், உண்மையை பேசக்கூடிய ஊடகங்கள் வந்து ஊடகங்களை வந்து மூடுவது, முடக்குவது என்பது எங்கோ தவறு நடக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றிங்க. தேங்க்யூ. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.